ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எவ்ரிவேர். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளோட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் வெள்ளோடு செல்லும் வழியில் இந்த ஆர்ட்ஸ் வரும். ரைட் சைடில் இருக்கும். இந்த ஆர்ட்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இந்த ஆர்ட்ஸில் இருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஒரு ஆர்ட்ஸ் வரும். அதை தாண்டினது பைக் பார்க்கிங் வரும். அந்த பார்க்கிங்கில் 2 வீலரை பார்க் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஃபேமிலி அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோம். அப்படி அங்கே என்ன தான் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம். என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதே ஒரு சின்ன ரூம் இருந்து அதுதான் டிக்கெட் கவுண்டரு. அங்கே பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு 25 ரூபாயும் சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. 2 வீலருக்கு 20 ரூபாயும் 4 வீலருக்கு 40 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏரிக்கு உள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் எல்லாம் நிறையா வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அந்த ஓவியங்களை பார்க்குறதுக்கு மிக அற்புதமாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பைனாக்குலர் வாங்குறது மிக அவசியம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்த பறவைகளெல்லாம் பார்க்குறதுக்கு பைனாக்குலர் வந்து தேவைப்படுது. உள்ளே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 ரூம் இருக்குது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் ஃபேமிலியோட வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருக்குது. பைனாக்குலருக்கு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம தந்துட்டோம்னா ரெண்டு தரமுக்கெலாம் அந்த ஐடி ப்ரூஃப் வந்து தந்துடுவாங்க. இது பராமரிப்புன்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஏரிக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்டெப்பு வழியாக மேலே ஏறி போனீங்கன்னா 47 ஏக்கரா பரப்பளவு கொண்ட இது மிகப்பெரிய ஏரி. ஈரோடு மாவட்டத்தின் குட்டி தீவுன்னு சொல்லலாம். இதை இந்த இடத்துக்கு சீசன் டைமில் வரணும். சீசன் டைம் பார்த்தா நவம்பர் டு மார்ச் மாதம். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். அப்போ வந்தீங்கன்னா நிறையா பேர்ஸ் பார்க்கலாம். மார்னிங் டு ஈவினிங் வரை டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏற்ற இடம் இது. இயற்கையை ரசிக்கணும்னா ஏற்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளோட பறவைகள் சரணாலயம் தாங்க. ஜாலியாக நடந்து வாக்கிங் போயிட்டு இயற்கையை ரசிக்கலாம். வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஏற்ற இடமா சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம். மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா பறவைகளை பார்க்க வரணும். அந்த சீசன் டைமில் வந்தால் மட்டும்தான் பறவைகளை பார்க்க முடியும். மித்த அதர் சீசனில் வந்து பறவைகளோட நாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் சீசன் டைமில் வரதே சிறந்ததுன்னு நினைக்கிறோம். வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தா வெள்ளை நிற சாம்பல் கொக்கு தாங்க ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து சாம்பல் நிற கொக்கின் வாழ்வீடமாக இருக்குதுங்க இந்த இடம். நாங்கள் வந்தப்போ அதிக பறவைகளை எங்களால் பார்க்க முடியல. கொஞ்சம் சிறிதளவு தான் பறவைகள் இருந்தது. அது ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால நாங்கள் சரியாக பார்க்க முடியல. அங்கங்கே சிறிய அளவில் முள் புதரில் நம்ம வெள்ளை நிற கொக்குகள் தாங்க கண்ணுக்கு தென்பட்டது. சீசன் டைமில் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து பறவைகளும் இந்த சரணாலயத்துக்கு வருது. இந்த இடத்துல நின்று குழந்தைங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற இடம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி பாதுகாக்கிறதுக்குன்னே தனி இடம் இருக்குதுங்க, அந்த இடத்தையும் பார்க்கலாம். நீல தாழைக்கோழி பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கடியில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கிருந்து தூரத்துல இருந்து பார்க்கறது சரியா தெரியல. இந்த நீல தாழைக்கோழிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன்களை வந்து விரும்பி சாப்பிடும். இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்ததில் ஓரளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக கப்புள்ஸ் தான் வராங்க. நமது சேனலில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் சம்மந்தமான வீடியோக்களை பதிவிட்டுக்கிட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு வேணும்.